ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனுக்கு தேவையான முக்கியமான இன்டிப்தான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் தான் வரும். அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணியோ, எந்த ஒரு வால்யூமை பேஸ் பண்ணியோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸை பேஸ் பண்ணியோ, மெயினாக சார்ட் பேட்டர்ன் இண்டிகேட்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் காய்ஸ். ஏன் அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு தேவைப்படாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறதே செல்லர்ஸ் தான். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் செல்லர்ஸ் ரைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரேக் ஈவன் லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். அதாவது அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம், இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் அவங்க பயப்படுற இடம். ஒருத்தவங்களுக்கு லாஸ் வந்தால் தானே அவங்க பயப்படுவாங்க, பொசிஷனை கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த இடம் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் நீங்கள் கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணி வெளியே வர முடியும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இது நிஃப்டி 50க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் மார்க்கெட்டு நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லி கொடுக்குறோம். அதாவது என்எஸ்எஸ் சைட்லேருந்து அந்த அட்வான்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் பிரேக் ஈவன் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறதுன்ற கான்செப்ட் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அந்த லெவலை வச்சு தான் ஒரு மார்க்கெட் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகுமா, ஒரு மார்க்கெட் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகுமா, இல்லை ஒரு மார்க்கெட் இன்றைக்கி ரேஞ்ச் ஆகுமா அப்படின்றலாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது அவங்க செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, அதுதான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் இருக்கும். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, தேவைப்படுறோம்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அந்த ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த ரிவ்யூ வீடியோவை நல்லா பாருங்கள் டெய்லி. ஏன்னா இது உங்களுக்கோசம் தான் போடுறது. ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்களுக்கு இது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தெளிவாகவே புரியும். ஏன்னா இது அவங்களுக்கோசம் தான் இந்த ரிவ்யூ வீடியோவே போடுறோம். அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஈவினிங் கண்டிப்பாக தவறாமல் இந்த ரிவ்யூ வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுன்னு இருந்தாலும் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். எப்படி நீங்கள் என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இதில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,295. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? நம்ம எப்போதுமே ஒரு 15 மினிட்ஸ், மினிமம் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்லேருந்து அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. ஓகேங்களா? அது நம்ம பொறுமையாக பார்த்து எடுப்போம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,255. ஓகேங்களா? ஒரு 40 பாயிண்ட் கீழே டவுன் ஆயிடுச்சு. அதாவது எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருந்தது. மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கல. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் 245 நினைக்கிறேன். அதை உடைக்கல. மார்க்கெட் அங்கே தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்து திடீர்னு 15 மினிட்ஸில் நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஓப்பனுக்கு எஸ்டர்டே ஐ கீழே, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போ எல்லோரும் இப்போ திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம எதை வச்சு இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரீமியத்தை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் 21,200ன்ற கால் இந்த மணி, 21,250ன்ற கால் இந்த மணி, அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா 21,300 புட்டு இந்த மணி, 350 புட்டு இந்த மணி. இது 4 ஸ்ட்ரைக்கும் இந்த மணி. இதில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் 21,250 இருக்கும்போது நீங்கள் 250 கால் தான் இந்த மணி வரும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் அதை தான் போய் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால மார்க்கெட் எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ண முடியல. எஸ்டர்டே ஐ பக்கத்தில் ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியல அப்படின்னாலே டிமாண்ட் இல்லைன்னு தானே எல்லோரும்
லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழேயும் வருது. ஒரு ஓப்பன் விலையே தாண்ட முடியல. எஸ்டர்டே ஐ பக்கத்தில் இருக்குது. அந்த எஸ்டர்டே விலையை நேற்று விற்ற விலைக்கு தாண்ட முடியலன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குதுன்னு தானே எல்லாருமே லாஜிக்காக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலை சூஸ் பண்ணுறது கஷ்டம் தான். அப்போது 21,250ன்ற காலை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்படி 2த்தையும் பார்க்கலாம் நம்ம. இதில் மீட் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே பிரேக் ஆகல ஓப்பன் கீழன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு புட்டை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 21,300ன்ற புட்டு வந்து இந்த மணி அவனை போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனோட லோவை உடைக்கல, லோவை தக்க வைக்கிறான். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவன் வந்து இவனோட ஓப்பன் இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தான். அதாவது 21,300ன்றவன் இவனோட ஓப்பன் இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தான். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவில், அப்போ இவன் பாசிட்டிவாக தானே இருப்பான். ஓகேங்களா? சிம்பிளான விஷயம் தானே. மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா 134ல் இருந்தது. நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் என்ன சொல்லியிருக்கோன்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது காலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது புட்டாக இருந்தாலும் சரி, அவங்களும் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்றது தெளிவாக சொல்லிக்கிறோம். இப்போது 21,300 பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். ஓகேங்களா? இவன் இந்த இடத்துல எங்கேயுமே அட்வான்ஸ் லெவலே இல்லை இவனுக்கு. ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது 168ல் இருக்குது. இங்கே இருக்குது. ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. அதனால் இவனை நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இவன் என்ன தான் லோவை தக்க வச்சாலும், லோவை தக்க வைக்கிறான்னா நூறுரூபானா 21,300 புட்டில் 100 கழிச்சிங்க அப்படின்னா 21,200க்கு இவன் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போயிட்டான், ஸ்ட்ராங் ஆகிட்டான். காலையில் 15 மினிட்ஸில் இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் இவன் தாண்டலை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கைஸ். ஓகேங்களா? இவன் தாண்டலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே போய் நீங்கள் காலை எடுக்கணுமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா 9:45க்கு இவனோட ஓப்பன், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இவனோட லோ எல்லாத்தையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? எக்ஸாக்ட் 9:45. அப்போது மார்க்கெட் நெகட்டிவ், இவன் புட்டு ஸ்ட்ராங்காக இருந்தான். ஆனால் அட்வான்ஸ் எவ்வளோ தாண்டலைன்னும் போது நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நம்ம யார் இதில் இப்போ இவன் தாண்டுறானா, அட்வான்ஸ் எவ்வளோ தாண்டுறானா, இல்லை இவன் வீக் ஆகிறானா அப்படின்னு செக் பண்ணும்போது புட்டு எக்ஸாக்டாக அட்வான்ஸ் எவ்வளோ தாண்டலை, வீக் ஆகிட்டான். வீக் மீன்ஸ் இவனோட ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ், இவன் லோவை உடச்சி வீக் ஆகிறான். இவன் வீக் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவாக தான் ஆகும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அதே 9:45 மணிக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் எக்ஸாக்டாக எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டிட்டான். டைம் பாருங்கள் 9:45. எக்ஸாக்டாக தாண்டி இங்கே நிற்கிறான். அதாவது 21,330 போய் நிற்கிது க்ளோஸ். ஓகேங்களா? 9:45 கேண்டில். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம தெளிவாக வந்து டிசைட் பண்ணோம். ஓகே, மார்க்கெட் நெகட்டிவாக ஆச்சு, பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு, ஆனால் நெகட்டிவாக ஆச்சு. ஆனால் நெகட்டிவாக இருக்கும்போது புட்டு பர்ஃபார்ம் பண்ணலை. புட்டு டோட்டலாக வீக் ஆகுனா அப்போ மார்க்கெட் சூப்பராக பாசிட்டிவாக மாறிட்டான். மாறின உடனே தான் நம்ம காலை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? 21,300 அப்படின்ற காலை தான் நம்ம சூஸ் பண்ணோம். தெளிவாக பாருங்கள். மார்க்கெட் 9:45 மணிக்கு பாசிட்டிவாக மாறினான். நெகட்டிவாகி பாசிட்டிவாக மாறினான். இவனும் ப்ரீமியமும் நெகட்டிவாக இருந்து தெளிவாக மாறுறான் பாருங்கள். 9:45 மணிக்கு இவனும், இவனோட ஓப்பன், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இவனோட அட்வான்ஸ் லெவல் மெயின். ஓகேங்களா? அதாவது 21,300 காலோட அட்வான்ஸ் லெவல் 63. அதை தெளிவாக தாண்டுறான் இவன். ஓகேங்களா? தாண்டி இவனோட ஓப்பன், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டுறான். ஓகேங்களா? அழகாக தாண்டிட்டான். தாண்டி இவன் க்ளோஸ் எங்கே வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 180ல் போய் வைக்கிறான். ஓகேங்களா? 180, 82ல் போய் வைக்கிறான். ஓகேங்களா? 85 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக இவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகி உடைக்கிறான். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா கூட இங்கே எடுக்கலாம் என்ட்ரி. ஏன்னா எஸ்டர்டே ஐன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகேங்களா. எஸ்டர்டே ஹைன்றது ஒரு ப்ரீமியத்துக்கு ரொம்ப முக்கியம். அது காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி. அதாவது 185ன்ற லெவலை இவன் உடைக்கலாம். ஒரு ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ, ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவல் மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து இவனோட ஹை வந்து 185 இவன் உடைச்சதுனால, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 21,300 + 180னா 480, 21,480 வரைக்கும் போகிறதுக்கு ரூல் இருக்குது அவனுக்கு. இது போயே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. 80% போகிறதுக்கு ரூல் இருக்குது. ஆனால் 20% போகாமல் திருப்பியும் வரலாம். ஓகேங்களா. ஆனால் இவன் இதை கட் பண்ணானா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம குறிப்பிட்ட பாயிண்ட்டு தான் நம்ம வைக்க முடியும் டார்கெட். அதுக்கப்புறம் அவன் எப்படி வேணால் மாற்றுவாங்க மார்க்கெட்டை. செல்லர்ஸ் வந்து இங்கே அவங்களுக்கு லாஸ் வருதுன்னா புக் பண்ணுவாங்க. புக் பண்ண உடனே மார்க்கெட் செல் அடித்தவங்க பை பண்ணால் என்ன ஆகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். இதுதான் அவங்க பயப்படுற இடம். ஓகேங்களா. இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டிட்டான். ஓகேங்களா. இவங்க பயப்படுற இடம் இதான். இங்கே தான் செல் அடிச்சிருப்பாங்க, இல்லை இங்கே செல் அடிச்சிருப்பாங்க. 2 இடத்தையும் தாண்டுறான்னும் போது செம்ம லாஸ் வரும் அவங்களுக்கு. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க, கவர் பண்ணுவாங்க. அப்போ வந்து செல் அடித்தவங்க பை பண்ணால் இன்னும் வேகமாக மேலே போகும். அதனால தான் அந்த அட்வான்ஸ் லெவல் தாண்டும் போது, ஒரு எஸ்டர்டே ஹையை தாண்டும் போது மார்க்கெட் வேகமாக போகுது. ஓகேங்களா. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சும்மா ஒன்றும் அது அப்படியே வேகமாக போயிடல. ஓகேங்களா. அவங்களுக்கு லாஸ் வந்ததுனால வேகமாக போகுது. ஆனால் லாஸ் வந்தவங்க புக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா. அவங்க கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை எப்படி வேணால் மாற்றுவாங்க. ஓகேங்களா. இதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். உலகத்தில் வந்து இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100%ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் உருவாகவே இல்லை. ஓகேங்களா. எல்லாமே 80 to 90% தான். அந்த 80 to 90% அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 100%ஆக எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறதுலையும் அழகாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறதுலையும் தான் அது 100% மாறும். அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 15 ட்ரேட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 22 நாள் அதாவது 26 நாள் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 15 ட்ரேடு தான் நான் எடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, இல்லை ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி அப்படின்னு கணக்கு வச்சு ஒரு நாளைக்கு 15 என்ட்ரி தான் நீங்கள் மந்த்லி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு 5 என்ட்ரி ஃபெயிலியர் ஆகுதுன்னே வச்சுக்கிங்க. 10 என்ட்ரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ கூட நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 சம்பாதிக்கிறீங்க, அதில் ரூ. 5 லாஸ் ஆகிட்டாலும் ரூ. 5 நீங்கள் கெயினில் இருப்பீங்க. அதுதான் மணி மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறது. ஓகேங்களா. அதுதான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்கிறது. ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் 80 to 90% ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்குனா அது 100%ஆக மாற முடியும். நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடில் ஜெயிக்க முடியும். இல்லை நான் கண்ணாமூச்சான்னு என் இஷ்டத்துக்கு தான் ட்ரேட் பண்ணுவேன், எத்தனை ட்ரேட் வேணாலும் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன், மணி மேனேஜ்மெண்ட் நான் ஸ்டாப் லாஸ்லாம் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கவே முடியாது. ஓகேங்களா. மெயின் இதுக்கு ஏன் இதெல்லாம் நம்ம இவ்வளோ இன்டெப்த்தாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. இது வந்து பெரிய லெவல் மூவ் இது. ஓகேங்களா. இதில் வந்து இதுதான் கரெக்டு, இந்த மாதிரி நடந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி கரெக்ட். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் 100% மாறவே மாறாது. அதான் செல்லர்ஸோட அட்வான்ஸ் லெவல், செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், அட்வான்ஸ் லெவல். அவங்க பயப்படுற இடம் இருக்குது பாரு, அந்த இடத்த தாண்டும் போது கன்ஃபார்மாக மார்க்கெட் பை தான் ஆகும். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. மற்றபடி இதில் வேறு எதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு நாள் கரெக்டாக இருக்கும், இன்னொரு நாள் தப்பாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பல வருஷமாக இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனாக பார்த்துட்டு தான் நம்ம கடைசியாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம பேக் டெஸ்ட் 1 இயர் வரைக்கும் பண்ணி இதில் கன்ஃபார்மாக ஒரு 20 ட்ரேட் நம்ம மந்த்லி ஒரு 15 ட்ரேட் எடுக்கிறோன்னா இதில் கண்டிப்பாக ஒரு 5 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகும், மிச்சம் 10 ட்ரேடு ப்ராஃபிட்டில் தான் முடியுது அப்படின்றத க்ளீனாக செக் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வெளியே விட்டோம். ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க எங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா. இது வந்து யாருக்கிட்டேயுமே போய் கற்றுக்கல, யாரும் எங்களுக்கு சொல்லியே தரல. இது வந்து ப்ராக்டிக்கலாக நாங்களே எங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் இதை பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்குது அப்படின்றத க்ளீனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து
பில்டப் பண்ணி அதை செக் பண்ணி நம்ம வெளியே விட்டோம். ஓகேங்களா? இது மற்றபடி யாருக்கிட்டேயுமே போய் நம்ம கற்றுக்கல. பல லட்சங்கள் நம்ம லாஸ் ஆகி தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி அதுக்கு மேலேயே நம்ம சம்பாரிச்சிட்டோம். அதாவது நம்ம எவ்வளோ லாஸ் ஆனோமோ அதுக்கு மேலேயே நம்ம சம்பாரிச்சிட்டோம். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி 80 to 90 தான். நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடும் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதை எல்லாருமே கவனமாக வச்சுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் லெவலை தாண்டுது, எஸ்டர்டே தாண்டுது எடுக்கிறீங்க, 30 பாயிண்ட் வந்துருச்சு, வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான் நம்ம டார்கெட். மார்க்கெட் வந்து எப்படி வேணால் போட்டோம், 500 பாயிண்ட் மேலே போட்டோம், 500 பாயிண்ட் இறங்கட்டும், நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. நம்மளுக்கு நம்மளோட அட்வான்ஸ் லெவலை தாண்டினா என்ட்ரி கிடைச்சா 15 பாயிண்ட் கிடைக்குதா, அடுத்த டார்கெட் 15, அவ்வளோதான் விஷயம். இப்போ இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு மார்க்கெட்டு, ஏத்தனை இடத்துக்கே எடுத்துன்னு வந்துட்டான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? இதெல்லாம் எடுக்க முடியுமானா எல்லாத்தையுமே எடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் எடுக்கவே கூடாது. நம்மளுக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பிரகாரம் தான் போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், க்ளீனாக வந்து ஒரு 12:30 மணிக்கு புல் பேக் ஆகுது. இந்த புல் பேக்கில் நீங்கள் பிரேக் அவுட்டில் எடுக்க முடியல அப்படின்னா கூட இந்த புல் பேக்கில் எடுத்திருந்தா கூட எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள். 70 எடுத்திருந்தீங்கன்னா கூட 210 வரைக்கும் போயிருக்கு. 40 பாயிண்ட்டு புல் பேக்கில். அதாவது இங்கே ஆக்சுவலாக இங்கே 70 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னா 250 வரைக்கும் போயிருக்கான். 80 பாயிண்ட்டு. ஆனால் புல் பேக்கில் எடுத்திருந்தா கூட 40 பாயிண்ட். எவ்வளோ அழகாக நின்று போயிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை உடச்சிட்டான், அது கதை வேறு. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் புல் பேக் அவ்வளோதான். ஒரு 2 வாட்டி தான் நம்மளை என்ட்ரி எடுக்கணும். அதுக்கப்புறம்லாம் அங்கே எடுக்கவே கூடாது. அதில் நின்னா தான் எடுக்கணும். உடச்சிட்டான் பாருங்கள். உடச்சி அதுக்கப்புறம் திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வரான் பாருங்கள். எடுக்கிறதுனா இங்கே எடுக்கலாம். ஓகேங்களா? இதை இங்கே நிற்கலை, ஆனால் இங்கே நிற்கிறான் பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணி திருப்பியும் ஒரு கேண்டில் நிற்குது பாருங்கள். இங்கே அகெயின் திருப்பியும் எடுத்திருந்தா கூட 229 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 170, 230, நீங்களே கணக்கு போட்டுங்க. 60 பாயிண்ட். இங்கே ஒரு 40 பாயிண்ட், இங்கே ஒரு 60 பாயிண்ட், 90 பாயிண்ட்டு. ஒரு ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் இந்த ஸ்ட்ரைக்லேருந்து ஒரு 15 பாயிண்ட். 70 அப்படின்னா நீங்கள் 55 வச்சுக்கலாம். அவ்வளோதான். 55 உங்கள் ஸ்டாப் லாஸ் அதிகபட்சமாக 15 பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? அதை அடிச்சா விட்டுடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து இவன் ஃபால் ஆகும்போது நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது ஆக்சுவலாக. அதாவது 133. ஓகேங்களா? 133 இருக்கும்போது ஆக்சுவலாக இங்கே ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. இவன் சப்போர்ட்டில் இருக்கிறான். அதாவது 130ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? இவன் 15 மினிட்ஸில் இங்கே தான் இருக்கிறான். ஆனால் இவன் இங்கே இருக்கிற டைமில் புட்டு எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டு எந்த அட்வான்ஸ் லெவலுமே இல்லை, மீட்டே ஆகலை. ஓகேங்களா? அதனால தான் இவன் ரேலி ஆனான். சப்போஸ் அவன் எதுலனா மீட் ஆகிருந்தான், அவன் இந்த லெவலை உடச்சி கீழே வந்துட்டுருப்பான். அதாவது இவன் கீழே உடச்சிருப்பான், அவன் மேலே உடச்சிருப்பான். ஓகேங்களா? இது ஒரு லாஜிக். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க கைஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது ஒருத்தன் மேலே உடைச்சானா ஒருத்தன் கீழே உடைக்கணும். அதாவது காலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவனை தடுக்கிறவன் பொட்டு தான். 21,300 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவன் மேலே வராமல் தடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா 21,350 பொட்டு, 21,400 பொட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 21,350ன்றவன் தடுப்பான். அதாவது அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்தான் அப்படின்னா இவனை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? 2 பேரும் அட்வான்ஸ் லெவலில் இருந்தால் எடுக்கக்கூடாது. ஒருத்தன் கீழே உடைக்கணும், ஒருத்தன் மேலே உடைக்கணும். ஓகேங்களா? எப்படி வேணால் மாறும் அது. அந்த மாதிரி 2 பேரும் ஒரே இடத்துல இருந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறா, யார் மேலே உடைக்கிறா பார்த்து பொறுமையாக எடுக்கணும். ஓகேங்களா? நிறைய டைம் அப்படி நடக்கும், நிறைய டைம் ஈஸியாகவே நடந்துடும். இன்றைக்கி மாதிரி ஒருத்தன் அட்வான்ஸ் லெவலில் மீட்டே ஆக மாட்டான், ஒருத்தன் மட்டும் தெளிவாக இன்றைக்கி மாதிரி மீட் ஆகுவான், அழகாக போயினே வந்துடுவான். ஓகேங்களா? ஒரு டைம் வந்து 2 பேருமே மீட் ஆவாங்க. யார் உடைக்கிறான்னு பார்த்து பொறுமையாக புல் பேக் வரும்போது எடுக்கணும். ஒரு டைம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து அட்வான்ஸ் லெவலில் இவன் மேலே உடைப்பான், அவன் கீழே உடைப்பான். ஓகேங்களா? ஒரு டைம் மீட்டே ஆக மாட்டான் ஆப்போனண்ட்டு. ஒரு டைம் வந்து ஆப்போனண்ட்டு வந்து கீழே உடைப்பான், நம்ம பை பண்ணுறவங்க மேலே உடைப்பான். இன்னொரு டைம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே
2 பேருமே மேலே இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எவனா ஒருத்தன் மேலே உடச்சி எவனா ஒருத்தன் கீழே விழும். இந்த 3 சினாரியோ மாறி மாறி நடக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டர்டே ஐ பிரேக் ஆனால் ஒரு மாதிரி இருக்கும், எஸ்டர்டே லோ பிரேக் ஆனால் இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி இருக்கும், எஸ்டர்டே ஐ கிட்டே இருந்து இறங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், எஸ்டர்டே லோ கிட்டேருந்து மேலே போவான். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐலேருந்து திருப்பியும் மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டு உள்ளே வந்துடும், எஸ்டர்டே லோவிலேருந்து திருப்பியும் இன்சைட் மார்க்கெட் விட்டுரும். அந்த மாதிரி மார்க்கெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஐ பிரேக் ஆகுது, லோ பிரேக் ஆகிறதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ஐ பிரேக் ஆகிட்டு திருப்பியும் ஐ உள்ளே வரும், திருப்பியும் லோ பிரேக் ஆகிட்டு லோ உள்ளே வரும், இதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 மார்க்கெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் கூட பாருங்கள், ஆக்சுவலாக லோவை தக்க வைக்கிறான். அதாவது 21,300ன்ற புட்டு காலையில் லோவை தக்க வைக்கிறான், மேலே போகிறான். ஆனால் அவன் அந்த லோவை உடச்சவொடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு பாருங்கள் ஆப்போனண்ட். அதாவது கால் எவ்வளோ சீக்கிரமாக மேலே போனான், அது மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனும் சூப்பரான என்ட்ரி. அதாவது பிஃபோர் மார்க்கெட்டே நம்ம அதை ப்ரொடிக்ட் பண்ணிட்டோம். ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றதை டிசைட் பண்ணிவிடுவோம் நம்ம. ஆக்சுவலாக வந்து அதானி போட்டு தான் இன்றைக்கி நம்ம என்ட்ரி இருந்தது. அதானி போட்டு தான் இன்றைக்கி என்ட்ரி கிடச்சிது. ஆக்சுவலாக இவன் வந்து 1034 ஓப்பன் ஆக போகிறான்றது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். அப்போ 1030ன்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுப்போம். அவன் வந்து தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி க்ளீனாக டார்கெட் கொடுத்தான். ஒரே கேண்டில் தான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதாவது 1030ன்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுத்தோம். ஒரே கேண்டில்லே போயிட்டான் இவன். ஆக்சுவலாக இவனை 25ல் நம்ம தாண்டும் போது தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 25 அப்படின்னா இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 29க்கு ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான். 4 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு 800 இது, 3200 ஒரு 5 நிமிஷத்தில் ப்ராஃபிட் இது. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், திருப்பியும் மார்க்கெட் எங்கே போச்சு அப்படின்னா 32 வரைக்கும் போச்சு. 25, 32, 7 பாயிண்ட்டு, இதில் ஒரு 4 பாயிண்ட்டு கணக்கு போட்டுங்க, 11 பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு 800 8000. ஜஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னால், நீங்கள் 25ல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். இந்த 23 கீழே தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா? ஒரு 3 பாயிண்ட் வரும். 800 2000 உங்கள் ரிஸ்க்கு. 2000 எவ்வளோ ரிவார்டு பாருங்கள், 1:2, 4000 கிட்ட ப்ராஃபிட் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் மாதிரி ஸ்லோவாக இருக்காது, மார்க்கெட் சடனாக ரிவர்ஸ் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம எடுக்கிறது எல்லாமே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது ஒரு எஸ்டர்டே ஆகி பிரேக் ஆகிற ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதை எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம காலையிலேயே முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பிரேக் அவுட்டில் எவன் இருக்கிறான்னு பார்த்து போட்டு வச்சுட்டு, அதை மாதிரி நம்ம ரூல்ஸ் பிரகாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அவனை தான் எடுப்போம். அதில் எப்படியாச்சும் ஒரு 3 ஸ்டாக்கில் 1 ஸ்டாக் அந்த மாதிரி வந்துடும். சில டைம் அந்த மாதிரி இருக்காது. சில டைமில் வாரத்தில் எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 5 ட்ரேடில் 2 ட்ரேட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஒரு மிச்சம் 2 ட்ரேட் வந்து நம்மளுக்கு என்ட்ரி எடுத்து வைப்போம், ஆனால் அது நடக்காது, நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்காத விட்டுருவோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி இதில். ஓகேங்களா? அதாவது நம்ம என்ட்ரியை முன்னாடியே டிசைட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இருந்தால் தான் எடுப்போமே, இல்லைனா எடுக்க மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? எடுத்த உடனே ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இதில் 99% வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? 1% வேணால் என்ன வேணால் மாறும். ஓகேங்களா? எடுத்த உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்த உடனே டக்குன்னு ரிவர்ஸ் வந்துடும். ஆனால் 99% வந்து நீங்கள் எடுக்கிற கரெக்டாக நம்ம ரூல்ஸ் பிரகாரம் எடுத்திங்கன்னா அது மேலே போய் டார்கெட் தான் அடிக்கும் அது. ஓகேங்களா? ஓகே, அதனால தான் எல்லோரையும் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்க சொல்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸில் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்று அவன் 15 மினிட்ஸில் ½ ஹவரில் ட்ரேட் முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, சில டைம் வந்து வலிச்சிக்கிட்டே போவானுங்க, ரொம்ப நேரம் ஆகும், திடீர்னு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? கஷ்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி. ட்ரேடும் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் ட்ரேடே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோர்ஸ் வீடியோ தரோம், ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு. இது தேவைப்படுறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், மண்டே பார்க்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.